சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் அதன் வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மீதம் ஆண்டவரே, இந்த திருவிருந்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் ரட்சிக்கிறார். இப்போ யாருடைய விருப்பத்தை செய்கிறார்? அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருக்கு பயப்படுதல்னா என்ன? அவருக்கு பயப்படுதல்னா என்ன? நீங்கள் தான் சொல்லணும். அவருக்கு பயப்படுதுன்னா என்ன? அப்போ ஆண்டவருக்கு எது பிடிக்கலையோ, ஆண்டவருக்கு எது அவரை கஷ்டப்படுத்துதோ அதை நீ சீர்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமாக வாடுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பிள்ளை மேலே, ஆண்டவர் மேலே முன்னாடி நீங்கள் நல்லா பாசம் வச்சுருப்பீங்க. இப்போ உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் பேர பிள்ளைகள் மேலே, ஒருவேளை உங்கள் வேலைகள் மேலே நீங்கள் அதிகமாக பாசம் வச்சு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொஞ்சம் தூரமானால் ஆண்டவருக்கு பயந்தவர்களா? உங்களை தான் கேட்குறேன். அப்போ ஆண்டவருக்கு பயந்துருன்னா ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு முதல்ல இடம் கொடுக்கும்போது ஆண்டவர் உங்கள் விருப்பத்தின்படி செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் பாருங்கள், 100 வயதில் ஈசாக்கு மேலே என்ன பண்ணார்? ரொம்ப பிள்ளை மேலே பாசம் வச்சுட்டார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு பயம் வந்துச்சு. ஏன் ஆபிரகாம் என்னை விட்டு போயிடுவானோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆபிரகாம் என்னை விட்டு தூரம் போயிடுவானோ? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம், என் வார்த்தைக்கு புறப்பட்ட ஆபிரகாம். இப்போ ஈசாக்கு வந்தவுடனே அவனே மறந்து போன வாக்குத்தத்தை மறுபடியும் கத்த நினைப்பூட்டி அவர் கையில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் எதை விரும்பினார்? ஈசாக்கு ஒரு வருவான். அவருக்கு என்ன ஆச்சு? இல்லை, அவருடைய விருப்பம் எதில் தான் இருந்தது? வீட்டு விசாரைக்காரனாக எலியேசர் தான் என்னுடைய அடுத்த சுதந்திரவாளின்னு நினைச்சார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? ப்ராக்டிக்கலாக வெளியே கொண்டு வந்து, உள்ளே இருக்கிற வரைக்கும் எலியேசர் தான்ப்பா, வெளியே வந்தான் ஈசாக்கு. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே இருக்கிற வரையும் நீ நினைக்கிற உன் விருப்பம் தான் இருக்கும். ஆனால் வெளியே வந்துட்டுனா ஆண்டவர் உனக்கு வைத்த வாக்கு தத்துவம். அல்லேலூயா. வெளியே கொண்டு வந்து உறுதிப்படுத்தினார். இப்போ உறுதிப்படுத்திட்டு இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? ஈசாக்கு கீழே விழ போகிறான், முட்டி தேஞ்சிட போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தாரு, ரொம்ப பார்த்தாரு, முட்டி தேஞ்சிட போகுது, கீழே அடி போகுது. இப்படியே பார்த்துருந்தான் ஆபிரகாம் என்ன பண்ண மாட்டார்? ஜாதிகளுக்கு தகப்பனாக மாட்டார். அல்லேலூயா. ஈசாக்கு கொண்டு தகப்பனாவார். இல்லை, அவருக்கு கொஞ்சம் என்ன பண்ணோம்? சில டெஸ்ட் வைக்கிறார். அல்லேலூயா. சில வேலைகள் ஆண்டவங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறாருன்னா, உன்னை உலகத்துக்கு பாத்திரவானாக, நீ மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாக, நீ உன்னுடைய கூடாரத்தில் மாத்திரம் இருக்குதுக்கு அல்ல, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாக வர்றதுக்கு தான் சில நெருக்கத்தை வைக்கிறாரு, சில சோதனைகளை வைக்கிறாரு. அல்லேலூயா. எங்கே வர சொன்னார் ஆபிரகாம? மோரியா மலை மேலே வான்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் ஈசாக்கை மோரியா மலைக்கு கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போகிறாரு? அழுதுனா போகிறாரு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கட்சி ஃபுல்லாக அப்படியே சிந்தி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கோல்டு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கோல்டு ஆனது போல் பலவீனமான நம்ம அப்படியே உருகிடுவோம் பாருங்க. ஆனால் ஆபிரகாம் உருகலை பாருங்க. அவன் வேலைக்காரர்கிட்ட சொன்னால் நாங்கள் திரும்பி வருவோம். அல்லேலூயா. நான் திரும்பி வருவேன், நாங்கள் திரும்பி வருவோம். என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். சாம்பலிருந்து என் பிள்ளையை அவர் திரும்ப எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நேசித்தவர்கள் உங்களிடத்தில் இல்லை என்றாலும் ஒரு நாளிலே அவர்களை பார்ப்போம் என்கிற நிச்சயம். அல்லேலூயா. எதுக்குங்க இந்த சத்தியம்? எதுக்குங்க சபை? எதுக்கு சுத்திகரிப்பு? எதுக்கு திருவிருந்து?
நீ இந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஒருவேளை நீ நேசிக்கிறவர் இல்லாமல் போனாலோ நேசர் வரும்பொழுது நீ திரும்ப அவர்களை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். ஆண்டவருக்கு பயப்படுதலாம் என்னன்னா, அவர் வழிகளை நீ நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறது. அப்போ நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வரேன், வாரந்தோறும் ஏதாவது ஜெபத்தில் கலந்துக்கிறேன், ஏன் சூழ்நிலை மாறலை? அல்லேலூயா. ஏன் பிள்ளைகள் மாறல? ஏன் வருமானம் மாறல? ஏன் வியாதி மாறல? ஆனால் வசனம் சொல்லுது, நீ தேவனாகிய கர்த்தருடைய வழிகள் நடக்கிறாயா, அவருடைய வார்த்தையை சுமக்கிறாயா, வார்த்தையின்படி நடக்கிறாயா, அவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வழியில் நீ இருக்கணும். உனக்குன்னு ஒரு வழியை உண்டாக்காத, உனக்குன்னு ஒரு பாதை உண்டாக்காத. அவர் உனக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாதையில நீ நடந்தால் அவருடைய வசனம் உன் இருதயத்தில் தங்கும். அல்லேலூயா. அப்போ அந்த வழி எங்கன்னு நீ என்ன பண்ணணும்? எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, வழிகள் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. நல்ல வழி எங்க? தக்காளி விலை ஏறின ஒன்று நல்ல தக்காளியா அழிவு போன தக்காளியான்னு பார்க்குறோம்ல, வெங்காயத்தை பார்க்குறோம்ல. அல்லேலூயா. இன்னைக்கு இருந்து நாளைக்கே ஸ்டாண்டர்டாக இருக்க மாதிரி தக்காளி அழிவு போயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அழிவு போன தக்காளிக்கே அவ்வளோ விசாரித்து பார்க்குறிய. நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு 3 மாதத்துக்குள்ளே பழசாக போகிற ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறோம்? 10 கடை ஏறி இறங்குறோம்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற உனக்குள்ள நல்ல வழி என்று எங்கே என்று விசாரிக்கிறாயா? நல்ல ஸ்கூலை பார்த்து சேர்க்குறோம்ல, நல்ல வீடு பார்த்து போகிறோம்ல, ஆனால் உனக்குள்ள நல்ல வழி இருக்குதா? அல்லேலூயா. கர்த்தர் உன் பாதையில் இருக்கிறாரா? நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்குறாரா? அல்லேலூயா. அப்போ உன் ஆத்துமாக்கு இளைப்பாறு இருக்குதா? உன் வீட்டில் நல்லா தூங்குறியா? பிரச்சனை இல்லாமல் உன் வீட்டில் இருக்குதா? நீ நல்ல வழியில் இருந்தா உனக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். ஒருவேளை நீ உன் வீட்டுக்குள்ளே எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லைன்னா உன் வழி எங்கேயோ கிராஸ் ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழியில் எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. உன் வழி நல்ல வழி என்றால், நீ விசாரித்து அந்த வழியில் நடக்கிறீர் என்றால், அங்கே ஆண்டவர் உனக்கு நல்ல இளைப்பாறுதலை தருவார். நீ படுத்திருக்கும் போது சமாதானத்தோடு எழுந்திருப்பாய். உன் பிள்ளைகள் எழுந்து உன்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இன்னைக்கு நிறைய பேர் ஆத்துமாக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை சொல்கிறாங்க. ஆலயத்தில் வந்தால் தான் இளைப்பாறுதல். பிரசங்கம் ஏறும் போதே கண் அப்படியே இன்பமாக மூடுதியா? அல்லேலூயா. 2வது குறிப்பு போகும்போதே நான் 2வது வானத்துக்கு போகிறேயா சொல்கிறேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்ம செய்தி வரும்போது பாருங்களேன், நிறைய பேருக்கு அப்படியே கண்ணு பாருங்க, காற்று வீசுது, கண்ணு அப்படியே மூடுது பாருங்க. அல்லேலூயா. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தால் வண்டி கண்ணு என்ன பண்ணுது? தூக்கம் வரல பாஸ்டர், தூக்கம் வரல. அல்லேலூயா. பைபிளை வாசிக்க முடியலை. இங்கே வந்தால் என்ன தூக்கம் வருது, என்ன மகிழ்ச்சி வருது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாரு. உன் தூக்கத்தை கூட ஆண்டவர் எப்படி இன்பமாக மாத்துறாரு பாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன். வருத்தத்தோடு இருக்கிறையா, பாரத்தோடு இருக்கிறையா, ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலை தருகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என் சத்தியத்தை உனக்குள்ளே ஏற்றுக்கொண்டினா ஆண்டவர் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். அல்லேலூயா. உன் வருத்தத்தை யாவையும் கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி உனக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார். என் ஆண்டவரிடத்தில் நீ வரும்போது கண்ணீரோடு திரும்புகிறதில்ல, புலம்பலோடு திரும்புகிறதில்ல, பலவீனத்தோடு நீ போகிறதில்ல. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியத்தை தியானிக்கலாம். எதிர்பார்ப்பை அறிந்து விருப்பத்தின்படி செய்வார். எதிர்பார்ப்பை அறிந்து விருப்பத்தின்படி செய்வார். யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:16. நான்
பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். கவனிங்கள், இங்க இயேசு என்ன சொல்றார்? சீஷரிடத்துல என்ன சொல்றாரு? இப்ப நான் பிதாவிடத்துக்கு போகிறேன்பா, போகிறேன், கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள், கொஞ்ச காலத்தில். புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சவங்களாம் ஒரு அலையில சொல்லலாமா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்ற? நான் போறேன், திரும்பி வரேன்றார். யாருன்னா தேவராஜ்யத்துக்கு போயிட்டு திரும்பி வருவாங்களா? சில பேர் நம்ம முடியாத வியாதியில் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்கிறாங்க இவங்க ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க, கர்த்தருக்குள்ளே நல்லா வாழ்ந்துருக்குறாங்க, இப்போ எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? தேவராஜ்யத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போது பிரசங்கியார் இப்போ அவங்க கொஞ்சம் உயிருக்குது, அவங்க சொல்கிறாங்க நான் போயிட்டு திரும்பி வரேன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? திரும்பியே வராத, திரும்பி உன்னால் வரவே முடியாது. இப்போ பிதாவிடத்துக்கு நான் போகிறேன். சீசருக்கு ஒரே குழப்பம், பிதாவிடத்துக்கு போனவங்க யாரும் வந்தது இல்லையே. ஆனால் இயேசு என்ன சொல்றார்? கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள், கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். ஆண்டவர் சொல்றதுலாம் புரியணும்னா நீ இந்த வேதத்தை என்ன பண்ணணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இந்த வேதத்தை நீ அறிஞ்சிக்கணும். சில வார்த்தைகள் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும், புரியலன்னு மூடி வச்சிடாதீங்க. என்ன ஆண்டவரை திரும்பி வரேன்னு சொல்லி இருக்கிறீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர் சிலர், நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதுமன்றி கொஞ்ச காலம் என்கிறீரே, இது என்ன அவர் சொல்லுகிறது? இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே. விளங்கலையே. வேதத்தை எடுத்தாதானே விளக்கம் வரும். அல்லேலூயா. வேதத்தை எடுத்தாதானே விளக்கம் புரியும், கருத்து புரியும். புரியாததை போய் படிக்கிறோம், புரியாததை போய் தெரிஞ்சுக்கிறோம், தேவையில்லாததை போய் என்ன பண்ணிக்கிறோம்? ரொம்ப தேடுறோம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியதை என்ன பண்ணுறோம்? மூடி வச்சுட்டு சோத்திரம், ஆமென், சோத்திரம்ன்றோம். அல்லேலூயா. அப்போ இன்னும் புரியலையா? புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் பாருங்க, எத்தியோப்பியா மந்திரி எங்கேருந்து வராரு? எங்கேருந்து வராரு? எத்தியோப்பியா தேசத்துலேருந்து வராரு. எங்கே வராரு? எருசலேமில் கர்த்தரை பணிந்து கொள்ள வராரு. இப்போ திரும்பி போறாரு. போகும்போது என்ன பண்ணிருக்கிறாரு? என்ன பண்ணிருக்கிறாரு? என்ன பண்ணிருக்கிறாரு? ரொம்ப பயந்து சொல்ற மாதிரி இது. எதுக்கியா எங்களுக்கு? வாசிங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. பாருங்க, ரதத்துல போகும்போது வாசிக்கிறார். இன்னைக்கு நல்ல ஃபேன் காத்துல இருக்கும்போது வாசிக்கிறதுக்கு முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிச்சாலே வாய் என்ன பண்ணுது? வாய் என்ன பண்ணுது? கோட்டு வாய் அப்படியே போகுது பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே ரதத்தில் உட்கார்ந்து வாசித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வாசிங்கள் 30ஆம் வசனம் வாசிங்க, 29 வாசிங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு இங்கு கருத்து என்னவென்று யோசிச்சு பாருங்க. ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறான். ஆனா யார்? ஒரு மந்திரி, பொக்கிஷத்துக்கு தலைவன். ஆனால் வேதத்தை முக்கியப்படுத்தினான் பாருங்க. அல்லேலூயா. உனக்கு எவ்வளோ படிக்க இருக்கிறது, எவ்வளோ உனக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, எவ்வளோ நீ பணம் சம்பாதித்தாலோ நீ வேதத்தை முக்கியப்படுத்தினா கர்த்தர் உன்னை முக்கியப்படுத்துவார். சமாரியாவில் இருக்கிற பிலிப்பு அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டு போய் பிசாசு அலறி கொண்டு வெளியே போகுது. ஒரு திரள் கூட்டத்தான ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? திரும்பி போகிறான். என் ஆண்டவர் ஆராதித்துட்டு திரும்பி போகிறவன் இந்த வேதத்தை புரியாமல் போகக்கூடாது. அல்லேலூயா. ஆராதிக்கிறவன் இந்த தேவனை ஆராய்ந்து பார்க்க அவன் நினைச்சா அது எந்த வனாந்தரமா இருக்கலாம், எந்த சமவெளியா இருக்கலாம், என் ஆண்டவர் ஆட்களை அனுப்பி வார்த்தையை அவனுங்களுக்கு தெரிவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சத்திய வேதங்க. இதை புரிஞ்சிச்சுன்னா சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் விடுதலையாக்கும். நீ விடுதலையோட போனீனா மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாறுவாய்.
32வது வசனம் வாசிங்க. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். கவனிங்கள், இங்கு ஏசாயா குறித்து சொல்லப்படுதா, இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறதா? இவன் இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்தினாருங்க. இந்த வேதத்தை அவன் வாசிக்கும் போது வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கிறான். தண்ணீரை பார்க்குறான். தண்ணீரை பார்த்தவன அவன் இருதயம் நிற்க சொல்லுது. இங்கே தண்ணீர் இருக்கிறதே, இதற்கு என்ன தடைன்னு சொல்லி அங்கே ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் உனக்குள்ளே வந்துச்சுன்னா ஆவியானவர் தெளிவாக உன்னை நடத்துவார். அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை? உன் வீட்டுக்குள்ளே ஏன் பிரச்சனை? ஏன் உன் வீட்டுக்குள்ள இன்னும் மாற்றம் இல்லை, விடுதலை இல்லை? என் ஆண்டவர் உன் வீட்டுக்குரிய காரியம் பாருங்க. பொக்கிஷக்காரனுக்கு தலைவனா இருக்கிறான், ஐஸ்வர்யனா இருக்கிறான். அவனுக்குள்ள இன்னும் இல்லை, இயேசுவோட உடன்படிக்கை இல்லை. அல்லேலூயா. அன்பான வாலிப பிள்ளைகளே, இன்னும் ஞானஸ்தானம் உடன்படிக்கை பண்ணாமல் யாருன்னா இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். நீ வந்து போகிறதா இல்லாமல் இந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கணும்னா இயேசுவோடு நீ ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், இங்கு இந்த சீசர்களுக்கு விளங்கி கொள்ளலை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, யோவான் நீங்கள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அதை குறித்து தமிழத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? கவனிங்கள், இவங்க இந்த காரியத்தை திரும்ப அவர் காண்பீர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்பை அறிந்து அவங்க விருப்பத்தை என்ன பண்ணல, அவர் அசட்டை பண்ணலங்க. மீண்டுமாக அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த விருப்பத்தை அதை நிறைவேற்றி அந்த வார்த்தை அவர்களுக்கு தெளிவாக்குறார். அல்லேலூயா. அப்ப கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள். ஒருவேளை நான் இல்லை, சரீரத்தோடு கூட இல்லை, ஒருவேளை நான் அடக்கம் பண்ணப்படும் போது கொஞ்ச காலம் என்பது கொஞ்ச நாட்கள். சில நாட்களில் நீ என்ன பண்ண, துக்கித்திருப்ப. ஒருவேளை ஒரு தலைமத்துவம் இல்லை, உங்களை நடத்தின இயேசு இல்லைன்னு சொல்லி நீ புலம்புவ. ஆனால் அது கொஞ்ச காலம்னு சொல்றார் வேதம் சொல்கிறது. லூக்கா 24:21 அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், நடந்து 3 நாளாச்சே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் இல்லைன்னு சொல்லி நீ என்ன பண்ணுவ, துக்கப்படுவ, புலம்புவ. அல்லேலூயா. ஆனாலும் நான் உன்னை திக்கற்றவளாய் விடே, நான் திரும்ப வருவேன்பா. அல்லேலூயா. நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஒருவேளை நம் நேசித்தவர்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம், அன்பு கூர்ந்தவர்கள் நம்ம இடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தன்னோடு இருந்த சீஷர்கள், சத்தியத்தை கேட்ட சீஷர்கள், இயேசு சொன்னார் கொஞ்ச காலம். அல்லேலூயா. கொஞ்ச காலம் நான் என்ன பண்ண போறேன், 3 நாளில் நான் அடக்கம் பண்ணப்படுவேன்பா, நான் மகிமை அடைவேன், என் பிதாவிடத்தில் போவேன், நான் திரும்ப வருவேன். எப்படி வருவேன்? நான் போகிறது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அல்லேலூயா. நான் போனம்பா, நான் போனேன்னா அவர் உனக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உனக்குள்ள வாசம் பண்ணுவார். நீ எங்க போனாலும் கூட வருவார். நீ எந்த சூழ்நிலை தனிமையா இருந்தாலும், பலவீனப்பட்டு கதறினாலும் அவர் உன்னை தேற்றுவார். ஒருவேளை உனக்கு விரோதமாய் பாவம் இருக்கலாம், ஒருவேளை நீ பாவத்தில் விழலாம், அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவாரு, நீதியை கண்டித்து உணர்த்துவாரு, அவர் நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துவாரு. நான் போகிறது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அன்பான சபையே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த நாட்கள் ஆண்டவர் உன்னோட தெளிவாக பேசுகிறார். இயேசு சொன்னார், கொஞ்ச காலம் என்னை காண்பீர்கள். நீங்கள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அதுதாங்க ஆண்டவர் உனக்குள்ள வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள ஆவியானவராய் இருக்கிறாருன்னா ஒருவனும் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. இந்த உலகம் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீ பலன் அடைந்து, அல்லேலூயா. இயேசு சொல்றார், நீ என் பிதாவிடத்தில் எதையும், அடுத்த வசனம் வாசிங்க, அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். கவனிங்க, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என் நாமத்தினாலே நீ எதை கேட்கிறாயோ அதை அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. நீ எதை என்னை கேட்க மாட்ட, அல்லேலூயா. ஆனால் நான் போகும்போது தேற்றரவாளன் உன்னிடத்தில் வருவார். நீ என் நாமத்தை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி கூப்பிட வேண்டும், அவர் உனக்கு கற்று தருவார். அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு நல்லா ஜபிக்கிற, நல்ல ஊழியம் செய்கிற, சில நேரத்தில் உனக்கு உண்டான நெருக்கத்தில், கஷ்டத்தில் எப்படி ஜபம் பண்ண முடியலன்னு நினைத்திருக்கும் போது அவர் பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ளே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ இங்கே எதை சொல்லுகிறார்? நான் திரும்ப வருவேன், நான் போகிறது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை பாருங்க, அவருடைய நாமத்தை நீ அறியாமல், ஆவியானவரை உனக்குள்ளே பெற்றுக்கொள்ளாமல், அன்பு கூறாமல், அவருடைய நாமத்தை தவறாக உபயோகம் பண்ணால் என்ன நடக்குன்னு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், நீங்கள் 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தேசத்தாரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள். நீங்கள் ஆசாரியனாக ஸ்கோவா என்னும் யூதனுடைய 7 பிள்ளைகள், அல்லேலூயா. அவங்க பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை அறியாமல், அல்லேலூயா, அவர் யார் என்பதை அறியாமல் அந்த நாமத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். அல்லேலூயா. என்ன சொன்னாருங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிடுகிறேன். பிசாசுக்கு தெரியும், அல்லேலூயா, அவர் நாமத்தை நீ அறியாமல் விளாடினா நீ விளையாட்டு பொருளாக மாறிடுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ள தங்குவாரனால், அவருக்குள்ளே நீ அறிவாயனால், அவர் நாமத்தை நீ விசுவாசிப்பாயனால், அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அங்கே ஒரு விடுதலை தருவார். அவர் நாமத்தை நீ விசுவாசிக்காமல், எல்லாரும் சொல்றாங்க இயேசு நாமம், எல்லாரும் பண்றாங்க, நீ ஜெபிக்காம, தினந்தோறும் தேவனை தேடாம, அல்லேலூயா, உனக்குள்ள அவரை தங்குவதற்கு நீ இடம் கொடுக்காம அந்த நாமத்தை தவறா பயன்படுத்தினா, அங்க வேதம் சொல்லுகிறது, 15ஆம் வசனம் வாசிங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனாங்க. அல்லேலூயா. அந்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் தான் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அவருடைய சத்தியத்தை விரும்புகிறவர்களுக்கு தான் இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க மாட்டார். அந்த நாமத்தை விசுவாசிக்காம ஆவியானவரை துக்கப்படுத்தி அந்த நாமத்தை நீ சொல்லுவாயன்னா சத்ரு என்ன பண்ணுவான்? அப்படியே நீயா சொல்ற, உன்னை பற்றி தெரியும், நீ சர்ச்சைக்கே போகாம ஜெபம் பண்ணாம சாட்சியே இல்லாமல் நீ என்ன துரத்துறியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 2 நாளாகவும் 7:14 நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்துக்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நீ தாழ்த்தும் போது கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 2வது காரியத்தை நீங்கள் 2வது குறிப்பு பார்த்தீங்கன்னா, பிரசன்னமாகுதலை விரும்புகிறதை தந்தருளுவார். நீங்கள் 2 தீமோத்தேயு 4:8 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பவுல் சொல்லுகிறார், நீதி கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதி அதை அந்நாளில் எனக்கு தந்தருளுவார்.
எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும், அவர் பயந்து இருக்கிற யாவருக்கும், அவருடைய பிரசன்னமாக யாவருக்கும் அவர் நீதியின் கிரீடம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வாடாத கிரீடம். அல்லேலூயா. யோசனை, அந்த கிரீடத்தின் மேல வாஞ்ச இருக்குது. பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சொல்றீங்களா? சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ரொம்ப விசுவாசமா கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்நாளிலே அது எனக்கு தந்தருளுவார். அப்போ உங்க வாழ்க்கையில, உங்க ஜெபத்துல, உங்க அன்றாட வாழ்க்கையில தேவ பிரசன்னத்துக்குள்ளாக்கப்படுகிறீர்களா? தேவ பிரசன்னம் என்ன? தேவ பிரசன்னம் என்ன? நீங்க தான் சொல்லுங்க. தேவ பிரசன்னம் என்ன? அபிஷேகம். தேவ பிரசன்னம் என்பது ஒரு தெளிவு. உன் முகத்துல, சில பேர் பாருங்க, ஜெபிச்சு நல்லா ஜெபிக்கிறவங்கள முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறவங்கள பார்த்தாலே சொல்றாங்க, நல்லா ஜெபிக்கிறாள் பா, இவங்களை நல்லா ஜெபிக்கிறாள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த முகத்தை அவர் என்ன பிரகாசிக்க வைக்கிறார். என்ன ஆகும்? 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவார். அப்போ பிரசன்னம் என்பது ஆண்டவருடைய பிரகாசம். அப்ப அவர் முகத்தை நீ பார்த்துட்டீன்னா உன் முகத்தை என்ன பண்ணுவாரு? நீ லாபான் முகத்தை பார்த்தா என்ன ஆகும்? அப்படியே கோபமா இருக்கும். என் மந்தையிலேருந்து எடுத்துட்டியா, என் பக்கத்தில் உட்காந்துட்டியா, அப்படி நீ உன்னை பாரு, இப்படியே வர்ற நீ ஆராதனைக்கு. அது என்ன முகம்? நேற்று முந்தின மன்னிக்காது, கொஞ்சமும் அசராது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாது. ஆனால் தேவனுடைய முகம் எப்படி தெரியும்? பிரகாசித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நீ தேடும் போது நீ என்னதான் உன் முகத்தை அழகுபடுத்தினாலும், ஆனால் தேவ பிரசன்னம் முகத்தில் வந்துச்சுன்னா, அல்லேலூயா, நான் சொல்லுறேன், நீ ஆண்டவரை தேடும் போது உன் முகத்தில் தேவ பிரசன்னம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உன் முகத்தை நீ அலங்கரித்தாலும் அதுவும் வாழ்க்கையில் பெரிய என்ன பண்ணுது? பிரசனத்தை கொண்டு வர, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இன்னைக்கு கர்த்தர் கிருபையை உன் முகத்தில் வச்சிருக்கணும். நீ எந்த அதிகார இடத்துல போகும்போது, எந்த மனுஷனை பார்க்கும்போது உன் முகம் என்ன இருக்கணும்னா தேவ பிரசன்னம் நிறைந்து இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5-6 பார்க்கிறோம். மேகத்திலிருந்து அங்க பாருங்க கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. வாசிங்கள் 5-6. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போனார். அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காட்டுகிறவர். அவர் இறங்கி வராரு. அப்ப பிரசன்னம் எது? கர்த்தர் இறங்கி வருகிறது. இன்னைக்கு உன் ஜெபத்தில் ஆண்டவர் இறங்கி வரணும். அல்லேலூயா. நீ இந்த பிரசன்னத்தை உணரணும். ஏசாயா அங்கே தரிசனத்தை காண்போது அந்த வஸ்திர தொங்கலை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த வஸ்திர தொங்கல் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். அப்ப தேவ பிரசன்னம் என்ன செய்யணும்? உனக்குள்ள அடி ஆழத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத அசுத்தத்தை உன்னிலிருந்து எடுத்து போடும். அல்லேலூயா. ஏனென்றா நீ பரிசுத்தம் உள்ள ஜாதி. அல்லேலூயா. நீ பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. பாருங்க, அந்த பிரசன்னம் என்ன செய்கிறது என்றால் உன் முகத்தில் அந்த பிரசன்னத்தை பார்க்க முடியுது. நான் சொல்றேன், அதிகாலை 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, ஐயா நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அந்த 1 மணி நேரம் முகம் ஜெபம் பண்ணிருந்தா உன் முகம் என்னமா பண்ணோம்? சிரிச்சுனே இருக்கும். இன்னும் அதான் திட்டினாலும் உன் முகம் என்ன பண்ணாது? சிரிச்சுனே இருக்கும். அல்லேலூயா. அது ஒன்றும் கோபம் வராதுன்னு இல்லை, கோபத்தை கூட சாந்தமாய் மாற்றக்கூடிய தேவ பிரசன்னம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மோசே எப்படியா இருக்கிறான்? முரடனா இருந்தான் பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் பூமியில் எல்லா மனிதரை காட்டிலும் நீடிய சாந்தம் உள்ளவனா இருந்தான். ஆண்டவரை பார்க்க 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 அவன் முகம் யாரா மாறிச்சு தெரியுங்களா? மிரியாமா ஆரோனை சொல்றாங்க, உங்ககிட்ட தான் பேசுவாரா, உன் ஜபத்தை தான் கேட்குவார். எங்களுக்கும் ஜபத்தை பண்ண தெரியும், நாங்கள் முட்டிக்கால் போட்டாலும் ஜபத்தை கேட்பாரு. இப்படி பேசினாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் மோசேட முகமாய் பேசுகிறேன், சிநேகிதனை போல பேசுகிறேன். நீ பேசுறியா? அல்லேலூயா. ஒருவன் ஆண்டவரிடத்தில் முகமாய் பேசினா ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் பேசும்போது கர்த்தர் எழுந்தருளுவார். அல்லேலூயா.
அவன் மலையில பாருங்க, யாத்திராகம் 34:28 வாசிங்க. யாத்திராகம் 34:28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். கர்த்தரோடு 40 நாள் இருந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. 10 கற்பனைக்காக போதுமா? 40 நாள் இருந்தார், இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு உத்தரவு பண்ணக்கூடிய ஒரு தேவ மனுஷனா கர்த்தர் நியமித்திருந்தார். நான் திக்குவாயும் மந்தனா உள்ள ஆண்டவரை இந்த ஜனங்களை எப்படி நடத்துவேன்? ஆண்டவர் சொன்னாரு, நீ காத்துரு, நீ அமர்ந்துரு, உன் வீட்டு காரியங்களை நான் பார்த்து கொள்ளுவேன், உன் சூழ்நிலையை மாற்றுவேன். அல்லேலூயா. அவர் இறங்கி வர்றார், கற்பனைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். தேவன் அவரோடு பேசினதை அவர் முகம் பிரகாசித்திருப்பதை அவர் அறியாமல் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் பார்க்கிறார்கள். அவர்கள் கண்டு பயப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஏந்தறீங்களா? அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுவேன், உன் முகம் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கணும், உன் வீடு தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன் விருப்பத்தை உனக்கு தந்தருளுவார். இன்னைக்கு உன்னால ஜெபிக்கவே முடியல, ஸ்தோத்திரம் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியுது, உன் ஆவி சரீரம் செத்து இருக்கிறது. அல்லேலூயா. உனக்குள்ள சரீரம் நடமாடுது, ஆனா ஆவி என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. விசுவாசம் இல்லாத ஆவி இல்லாத சரீரம் செத்ததா. நல்ல அல்லேலூயா சொல்றோம், ஆனா வீட்டில் போனா இன்னும் இல்லை, உயிர் இல்லை. ஜெபம் பண்ணாலும் ஜெபத்துக்கு என்ன இல்லை? ரிசல்ட் தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு உன் ஜெபம் எப்படியே இருக்கணும்? உன் முகத்தை பிரகாசிக்க வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்கள், நீங்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 32:30. அப்பொழுது யாக்கோப்பு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. யாக்கோபு சொல்றான், இந்த ஸ்தலத்துக்கு பெனியேல். ஏனென்றால் நான் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, முகமுகமாய் தரிசித்தேன். இப்ப தரிசித்த ஆசீர்வாதத்தோடு திரும்பி வராரு. யார் வரா எதிர? யார் வரா? ஏசா வரா. எங்க அப்பாவுக்கு ஒரு நாள் சோத்திரம் கொண்டு வைக்கும் போது என் ஆசீர்வாதத்தை திருடிட்டல, உன்னை ஒரு நாள் என் கையினால் என்ன பண்ண போறேன்? பகை. இன்னைக்கு நியூஸை பாருங்க, டிபி சத்திரத்தில் அங்க இங்க பகை, கொலைகள், ரத்தம் சிந்துதல். ஆனால் யாக்கோபுக்கு எதிராக ஒரு பகை இருந்தது. ஆனால் யாக்கோபு முகமுகமாய் கர்த்தரை தரிசித்தான். அல்லேலூயா. 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 33:4. எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இருவரும் அழுதார்கள். பகையோடு 400 பேரோடு வராங்க. ஆனா இவன் ஆண்டவரை முகமுகமா தரிசித்தான். இஸ்ரவேல், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பரலோகத்தின் ஆசீர்வாதம் உன் மேல இருக்கிறது. இனி உனக்கு விரோதமா ஒருவனை பகைக்க முடியாது, ஒருவன் உனக்கு விரோதமா எழும்ப முடியாது. அந்த பகையின் சுவரை நான் உடைத்து விட்டேன் சிலுவையில். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களோ? அல்லேலூயா சொல்லாமா? இது எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுங்களா? எப்படிப்பட்ட ஊழியம்? இந்த குறிப்பை, இந்த வசனத்தை சொல்லி இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:7. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான இந்த ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது. அவன் முகம் பிரகாசித்து இருக்கிறது. எப்படிப்பட்ட ஊழியம்? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். ஆனால் நீங்களும் நானும் இந்த பிரசனத்தை விரும்புகிற இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா? அல்லேலூயா. இது என்ன ஊழியம் தெரியுமா? இந்த தேவ பிரசன்னம் ஒரு மகிமை உள்ள ஊழியம். அங்கே மோசே அந்த ஊழியத்தில் மரித்து போனார்கள். இந்த இயேசு ரட்சகரை நீ விசுவாசிக்கும் போது அவரை மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. மோசேயுடைய ஊழியம் மரித்து போன ஊழியம், இயேசுவின் ஊழியம் மகிமை உள்ள ஊழியம். நீங்கள் 18ஆம் வசனம் வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அன்பான சபையே, தேவ ஜனமே, அந்த மகிமை உண்மையில இருக்கிறதா?
இன்னைக்கு உனக்குள்ள மறுரூப வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு உன் இருதயத்தை தொட்டு சொல்லு. இன்னைக்கு திருவிந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உனக்குள்ள அந்த மறுரூபம் இருக்கிறதா? இயேசு மறுரூப மலையிலே அவர் முகம் பிரகாசித்து இருக்கிற அனுபவம் உனக்குள்ள அந்த மலை மேல் வருகிற யோசனை இருக்கிறதா? இன்னைக்கு அந்த திருவிருந்த ஆராதனை ஆண்டவனோடு பேசி கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள மறுரூபம், இந்த வாஞ்சியை இல்லாமல் இருக்கிற, நித்திரை மயக்கத்துக்கு இருக்கிற, தூக்கத்துக்கு விரும்பி கொண்டு இருக்கிற, உலகத்துக்கு அதிக நேரத்தை செலவித்து கொண்டு இருக்கிற, இன்னைக்கு ஒரு மகிமை உள்ள ஒரு ஊழியத்தில் தேவ பிரசன்னத்தின் மேல் வாஞ்சியா இருப்பேனால் தேவன் அந்த ஒரு ஜீவ கிரீடத்தை உனக்காக அவர் வைத்து கொண்டு இருக்கிறார். மூணாவது காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் குறிப்பு விசுவாசமுள்ள ஜெபத்தினால் விருப்பத்தின்படி குணமாக்குவார். விசுவாசமுள்ள ஜெபத்தினால் விருப்பத்தின்படி குணமாக்குவார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கவனிங்கள், ஒரு கானானிய ஸ்திரீ, தூரத்தில் இருக்கிறவ, இவள் யூதருக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் விசுவாசம் பெரியது என்றார். அல்லேலூயா சொல்லுங்க, உங்க விசுவாசம் பெரியது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய சர்டிஃபிகேட் வாங்கி போறா. இப்போ 2 பேர் ஜெபம் பண்றாங்க. யாரா ஜெபம் பண்றாங்க தெரியுமா? சீசரும் ஜெபம் பண்றாங்க, இந்த கானானி ஸ்திரீ ஜெபம் பண்றாங்க. நான் உங்களை கேட்கிறேன், இந்த 2 பேருடைய ஜெபம் யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? யாருடைய ஜெபம் கேட்கப்படணும்? சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிரு. சீசருடைய அவங்க ஜெபம் தானே கேட்கப்படணும். ஏன்னா இயேசு என்ன பண்ணாரு? ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரு. எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. அல்லேலூயா. ஜெபத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு, விசுவாசத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு, அப்பத்தையும் பிட்டு கொடுக்குறாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்மளாம் பண்ணுகிறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? விசுவாசம் இல்லாத ஜெபம் பண்ணுறாரு. அதுபோல் நீங்களும் இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? விசுவாசமாக ஜெபம் பண்ணுறீங்களா? பாருங்க, இந்த கானானிய ஸ்திரீ ஆலயத்துக்கு வரல, ஆராதனை என்பது தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு சிறப்பு கூட்டம் வெளியே வைக்கிறோம், ஒரு மேடையில் வைக்கிறாங்க, கன்வென்ஷன் வைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யார் சுகம் பெறுறது? பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கே போகாம, அல்லேலூயா, கேன்சர் கட்டி பாருங்க, முகவும் விக்கிரகத்தினால் நிறைந்து தேவன் அறியாத ஒரு குடும்பத்தில் வந்தவங்க அந்த மேடையில் போய் சாட்சி சொல்லுவாங்க, ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஆலயத்துக்கு வருகிற அம்மா என்ன இருக்குது? இன்னும் விசுவாசம் இல்லாமல் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, யார் 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 2 பேருடைய ஜெபத்தில் யாருடைய ஜெபம் கேட்கப்படணும்னா சீசருடைய ஜெபம் கேட்கப்படணும். ஆனால் அவங்க விசுவாசம் எதில் இருக்குதுன்னு தெரியுமா? எதில் இருக்குது? இயேசு மேலே இல்லை. ஆனால் அந்த கானானிய ஸ்திரீ ஜெபம் எதில் இருந்ததுன்னா இயேசுடைய வார்த்தை மேலே இருந்தது. வாசிங்கள் 23ஆம் வசனம் வாசிங்க. சீசருடைய ஜெபத்தை நான் சொல்லுகிறேன். அவனுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். என்ன ஜெபம் பண்றாங்க? என்ன ஜெபம் பண்றாங்க? என்ன ஜெபம் பண்றாங்க? தொடர்ந்து கூப்பிடுறாங்க. என்ன ஜெபம் பண்ணணும்? சீக்கிரம் சொல்லுங்க, நான் அனுப்பிச்சிடுறேன் வீட்டுக்கு. என்ன ஜெபம் பண்ணணும்? என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, உம்மிடத்தில் எல்லாரும் வரணும். ஆண்டவரே, எல்லாம் சுகம் பெறணும், எல்லா ஆசீர்வாதம் பெறணும். சீசர் என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, சும்மா கத்தினே இருக்கிறான். ஆண்டவரே பின்னாடி ஒரே சோத்திரம் கத்தினே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா கூப்பிட்டுக்கிறாங்க. இதோ நீங்க பேசினுக்கிறீங்க ஆண்டவரே, இல்லை அந்த அம்மா கிட்ட பேசினுக்கிறீங்க, அவன் நல்ல விசேஷமான ஐஸ்வர்யம் உள்ள ஆள் வந்து இருக்கிறாங்க. இது சும்மா கத்தினே இருக்குது. எப்பா நீ இரு அப்படியே. என்ன சொன்னாங்க சீசருக்கு? அனுப்பிடு ஆண்டவரே. ஆண்டவர் அனுப்புறதுக்கு வந்தாரு. இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்குமே மனுஷகுமார வந்தார். வந்திருக்கிறவன் ஏதோ மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற, ஏதோ சந்தோஷத்தை இழந்துட்டு இருக்கிற, சமாதானத்தை இழந்துட்டு இருக்கிற, ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிற, இழந்து போனதை தேடுவதை இயேசு வந்திருக்கிறாரு. இயேசுவை தேடி வந்தவங்கள நீ போ அப்புறம் வா, நீ போ அப்புறம் வா சொல்றதுக்கு அவனை சீசனை வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. அவன் எப்படி வேண்டிக் கொள்கிறார்களா? எப்படி வேண்டிக் கொள்கிறார்? ஆண்டவர், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள், இவளை அனுப்பிவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இவங்க வேண்டுதலை கர்த்தர் கேட்டாரா? இவங்க வேண்டுதலை கேட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆனால் இவர்கள் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும்? மற்றவர்களுக்காக பிரயாசப்பட வேண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆனால் இவள் யார் தெரியுங்களா? இங்கே பிசாசு வீட்டில் என்ன பண்ணுகிறான்? உயிரை தொண்டை என்ன பண்ணுகிறான்? இருக்கினுக்கிறான். என்ன பண்ணுகிறான்? அவங்க மகளை என்ன பண்ண? வாசிங்க 22ஆம் வசனம் வாசிங்க. 22
அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அப்ப நீங்க பிசாசு அங்கே அவளை சாகடிக்கும்படி இருக்கிறான். நீங்களா என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணியிருப்பீங்க? ஐயோ, ஒரு மரண போராட்டம் இருக்குது, இங்க நான் இருந்துதான் ஆகணும். அல்லேலூயா. அவ சொல்லிட்டா, இங்க நான் இருக்க தேவையில்லை, இயேசு கிட்ட போனா அங்க இயேசு வார்த்தை அனுப்புவார். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனையோடு எவ்வளவு கஷ்டத்தோடு நீ வீட்டில் விட்டுட்டு வருகிறாயோ, இயேசு வார்த்தை அனுப்புவார். அல்லேலூயா. அது என்ன போராட்டமா இருக்கலாம், ஆனா வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? உன் விசுவாசத்தின்படி பிசாசு அந்த இடத்துல ஓடுமா. அல்லேலூயா. ஏசப்பா இங்கிருந்து ஒரு குரல் குத்தாருன்னா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. பின்தொடர்ந்து வரா பாருங்க, அங்க சீசர் தடை பண்றான். அல்லேலூயா. ஒரே போராட்டம். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ தடைகள் மத்தியில் ஆனால் அவருடைய ஜபம் எப்படிதான் இருக்குதுன்னா, மத்தேயு 21:22 சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவளாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவ விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட வர்றா. எனக்கு தெரியும், என் ஆண்டவரால் தான் அங்கே விடுதலை தர முடியும். அல்லேலூயா. 25 வசனம் வாசிங்க. அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். கவனிங்க, ஆண்டவரை பணிந்து கொள்றா, உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பத்தை எதுக்கு வச்சிருக்கிறேன்? பிள்ளைகளுக்கு ஊட்டி விட வச்சிருக்கிறேன். ஆனா இந்த ஸ்திரீ சொல்றா, என்ன சொல்றா தெரியுமா? ஆண்டவரே, இது கீழே விழும், கீழே விழுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க நிறைய பேரால் வெயிட் பண்ணவே முடியல. டைம் ஆயிடுச்சு ஐயா, இவ்வளோ நேரமா பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க. ஆனா சமாரியா சொல்றா, நான் வெயிட் பண்றேன் ஆண்டவரே. அந்த சின்ன அந்த துணிக்க விழ ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அவ பணிந்து கொண்டா. எவ்வளவு தடைகள் மத்தியிலும் முறுமுறுக்கல, என் ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவரிடத்துல நான் வந்திருக்கிறேன். அவர் சீசரை போல என்னை என்ன பண்ண மாட்டாரு, கடிந்து கொள்ள மாட்டாரு. அவர் எனக்குள்ள அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 நீங்க 27 வசனம் வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறாரு. அந்த விசுவாசம் எப்படி பெரிதா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. இந்த 2 பேர்ல அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உன் ஜெபம் கேட்கப்படணும்னா உன் விசுவாசம் பெருசா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இங்க விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இயேசுக்கு பசியா இருக்குது. பசியா இருந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும்? இயேசு பசியா இருந்த நேரத்தில் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். மார்க் 9 அதிகாரம் 11 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. 11, 13, 12 வாசிங்க. 12 வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக 12 பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் பசி உண்டாயிற்று. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவருக்கு என்ன பசி? சரீர பிரகாரம் பசி, இன்னொரு பக்கம் ஆத்தும பசி. அல்லேலூயா. எவ்வளவுதான் இந்த சீசனுக்கு விசுவாசத்தை ஊட்டி விடுறாரு, இவன் என்ன பண்றாங்க? ஊட்டினாலும் சாப்பாடு என்ன பண்ணுது? சில பிள்ளைங்க என்ன பண்ணுது? ஸ்நாக்ஸை நிறைய சாப்பிடுதுங்க. சாப்பாடை ஊட்டி விடுவாருங்க, அப்படியே வாயிலேருந்து சோறு கீழே விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் எத்தனையோ பிள்ளைகள் சாப்பாடுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய தேவ பிள்ளைய இன்னைக்கு ஆண்டவர்னு ஊட்டி விட்டுனுக்கிறாரு. ஆனால் சாப்பாடு நிறைய கீழே விழுது. ஆனால் விழுகிற சாப்பாடை விசுவாசித்தவர்கள் சுகம் அடைகிறார்கள். ஆனால் நீ சுகம் அடைவதற்கோ ஆசீர்வாதம் பெறுவதற்கோ விடுதலை ஆவதற்கோ நீ இடம் கொடுக்காமல் இருக்கிறாய். உன் இருதயத்தை திறக்காமல் இருக்கிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க 13 வசனம் வாசிங்க. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. மரத்தை உண்டாக்குனவருக்கு எப்ப கனி கொடுக்கணும் ஆண்டவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியுங்க. இது இந்த காலத்து தான் கனி கொடுக்கும் தெரியும். ஆனா உன்னையும் என்னையும் கர்த்தர் 12 மாசமா கனி கொடுக்க தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ வாரத்துக்கு ஒரு முறை கனி கொடுக்குது இல்ல, ஒவ்வொரு நாளும் உன் கனி நிலைத்திருக்கும்படி. அல்லேலூயா.
உன் கனி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. நல்ல கனி கொடுக்கிற மரத்தை சபிக்கிறாரு, ஒரு நாளும் மரம் சோர்ந்து போகாது. என் ஆண்டவர் சபிச்சாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் சபிச்ச ஆசீர்வாதமா இருக்குமா இருக்காதா? யாரை சபிச்சாரு? ஒரே சொல்லிட்டு முடிச்சிடலாம். யாரை சபிச்சாரு? ஏவாளை எப்படி சபிச்சாரு? என்ன சபிச்சாரு? என்ன பண்ணுவாரு சொல்லுங்களேன். மறந்துட்டீங்களா? வாசிங்க. அல்லேலூயா. சீக்கிரம் வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது வேதனையை மிகவும் பெருக பண்ணுவே, வேதனை மிகவும் பெருக பண்ணுவே, வேதனையோட பிள்ளை பெறுவாய், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். இப்போ என்ன கேட்குறோம்? இப்போ பிரெக்னெண்டா போயிருக்கிற ஸ்திரீயை பார்த்து என்ன கேட்குறோம்? முதல்ல கேட்குற கேள்வி என்ன கேட்குறோம்? நார்மலா கேட்குறோம். நார்மலுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சபிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், 3ஆம் நாளில் நடப்பாய். அல்லேலூயா. வேதனை இல்லாமல் பிள்ளை பெறுப்பாய், 1 மாசம் கட்டில் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் வேதனையும் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சுகப்பிரசவம் பிறக்கிறதுக்கே என்ன பண்ணுறாங்க? கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. அங்கே தான் நல்லா வாக்கிங் கொண்டு போகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆதாமுக்கு என்ன சபிச்சாரு? என்ன சபிச்சாரு? வேர்வை சிந்தி உழைக்கணும். வேர்வை சிந்துறது இருக்குது. அல்லேலூயா. இப்போ வேர்வை சிந்துறதுக்கே என்ன பண்ணுறாங்க? நடக்கிறாங்க. ஏன்னா உடம்பு என்ன ஆகுது? கொலஸ்ட்ரால், பிபி எல்லாம் வந்தது. இப்போ வேர்வை சிந்துறதுக்குன்னே எதுக்கு போகிறாங்க? வாக்கிங் போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாம் உனக்கு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 20ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 11:20. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். கவனிங்க, அவர்களுக்காக சீக்கிரமாய் பட்டு போயிற்று. நீ சந்தேகப்படாமல் நீ அத்திமரத்திற்கு செய்ததை பார்த்து, இந்த மலையை பார்த்து, உனக்கு எதிராக இருக்கிற தடையா இருக்கிற மலையை பார்த்து நீ சொல்லுவாய், என்னால் அது கடலிலே தள்ளுண்டு போகும்படி ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தேவ சமூகத்துக்கு, தேவ ஆராதனைக்கு தூரமாக இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவள் ஜெபம், அவள் விசுவாசம் பெரிதா இருந்து கர்த்தர் ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணினார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த திருவிருந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், எனக்கு இந்த வேளையில் நீ ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள், ரகசிய பாவமோ, விட முடியாத பாவமோ ஏதோ ஒன்று உங்களை பின்தொடர்ந்து வருகிறது, அதில் நீங்கள் கரைப்படுகிறீர்கள், மனசாட்சியில் குத்தப்படுகிறீர்கள். ஆனாலும் இந்த திருப்பந்தியில் ஒருவேளை அதிலிருந்து நீங்கள் இந்த பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் மனஸ்தாபப்படும்போது நிச்சயமாக இந்த திருப்பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்ளலாம். ஒருவேளை என்னால் முடியலை, இன்னும் எனக்கு ஒரு மாதம் தேவை, இன்னும் நான் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் அதற்கு எடுக்காமல் இருப்பது நலமாக இருக்கும். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ராபாலா ஷாகாராதாரா நாம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்னைக்கு ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தை பானம் பண்ணும்படியாக பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நான் உன்னிடத்தில் கழுவாவிட்டா உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் நமக்கு பங்குள்ளவர்களாக, அவரிடத்தில் நமக்கு ஒரு உறவு, நமக்கு ஒரு உரிமை கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ராபா பாபா ஷபாலா துரா நாமா ஹதரா பஹதரா நாமா. ஓ, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இவ்வளோ விலையேற பெற்ற ஒரு நேரம் ஆண்டோடைய பந்தியில், அவருடைய சமூகத்தில் ஒரு ஐக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் ஒரு திறந்த முகமாய், திறந்த புத்தகமாய், ஓ, ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தேவ சமூகத்தை உணர்ந்து நாம் எடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த பந்தியை நாம் நினைவு கூறும்போதெல்லாம் என் இயேசு வரப்போகிறார், மேகங்களோடு வரப்போகிறார், என்னை அழைக்க வரப்போகிறார்.
நான் இந்த இடத்தில் தனியாய் இல்லை, நான் வெறுமையாய் இல்லை, என்னை அழைக்கும்படியாய் நேசர் மேகங்களோடு வருவார். அந்த நம்பிக்கை நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் அந்த பந்தியில் நாம் நம் மணவாளனை எப்போது நினைவு கூறுகிறோம். நம் மணவாளனை எப்போது நம்ம தனியே விடலை. நமக்கு ஒரு தேற்றரவாளனை கொடுத்திருக்கிறார். நம்மை தேற்றும்படியாக, நம்மை நடத்தும்படியாய், சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை போதித்து நடத்தும்படியாய் தேற்றரவாள் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் உடைய தேவ பிரசன்னம் உடைய சமூகத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். உடைய சத்தியத்தினாலே எங்களை நடத்தி நிரப்பி உடைய பந்தியிலே பானம் பண்ண உதவி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வர முடியாத ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் அப்பத்தினாலும் ஆண்டவரே ரசத்தினால் அவர்களை ஆண்டவரே நீர் அவளை சந்திப்பீராக. அவர்களுக்குள்ள உயிரடையும்படி செபிக்கிறேன், பலன் அடையும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.